வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிஸ்டம் சயின்டிஸ்ட், இமெயில் கண்டுபிடித்த தமிழர் திரு VA சிவா ஐயாதுரை அவர்கள். இமெயில் அப்படின்ற ஒரு விஷயம், மின்னஞ்சல் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதற்கு மூல காரணம் அவர் தான். அதை பற்றின பல தகவல்களை அவர்கிட்டயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சயின்டிஸ்டா, இமெயில் கண்டுபிடிச்ச, மின்னஞ்சலை கண்டுபிடிச்ச ஒரு அறிஞரா, தமிழரா உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். பல சாதனைகள் உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. பல விஷயங்களை நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா இந்த மின்னஞ்சல் தான். இன்னைக்கு மின்னஞ்சல்ன்ற ஒரு விஷயம் தெரியாத ஒரு சின்ன குழந்தை கூட இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நாடு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக பரவலாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு முழுக்க சொந்தக்காரர் நீங்களாக இருந்திருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, இதற்கான தூண்டுதல், அந்த இமெயிலோட கண்டுபிடிச்சதோட முழு விவரத்தையும் நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்துக்கணும் சார். சரி, அந்த இமெயில் 1978 தான் கண்டுபிடிச்சேன். அப்போ என் வயசு 14 இயர்ஸ் ஓல்டு. அது எப்படி வந்துச்சு தெரியுமா? 3 கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இமெயில். நம்பர் 1 எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. நம்பர் 2 ஒரு நல்ல குரு மென்டார் இருந்தாங்க. நம்பர் 3 ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். என்ன ஆகிட்டு தெரியுமா? 1978 நான் போத் ஒரு நல்ல ஆத்லீட் இருந்தேன், ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ட் மேத்தமெட்டிஷியனு. ஸோ 1970 தான் யூஎஸ்க்கு போனோம். ஸோ அந்த 7 இயர்ஸில் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணேன் தெரியுமா? பை 14 எல்லா ஹை ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ ஹை ஸ்கூலுக்கு 1 கோர்ஸ் இல்லை, they didn't have any more courses எனக்கு கொடுக்க. ஸோ அம்மா அண்ட் அப்பா வெரி கன்சர்ன், என்னமோ ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிடுவேன், போர்ட் ஆகி. ஸோ அம்மா வாஸ் ஒர்க்கிங் அட் ஒரு ஸ்மால் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜ். அந்த காலத்தில் நியூயார்க் நியூ ஜெர்சி ரொம்ப ஏழைகள் ஸ்கூல், வெரி புவர் ஸ்கூல், ப்ரிடாமினெட்லி இந்த பிளாக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஒரு சிட்டி. பட் அந்த காலேஜில் ஒரு 3 கேம்பஸஸ் இருந்துச்சு. ஒரு 1000 டிஃப்ரெண்ட் scientists, doctors, medical doctors, secretaries எல்லாம் ஒர்க் பண்ணாங்க 3 கேம்பஸஸில். ஸோ அம்மா ஒரு ஃபிசிசிஸ்ட் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் பேர் டாக்டர் லெஸ் மைக்கேல்சன். அவர் என்னை பார்த்துட்டு he was very very interested. அண்ட் அவர் ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. அந்த காலத்தில் இப்போ ஒரு ஆஃபீஸில் போனான்னா ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த என்டையர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அந்த மெடிக்கல் ஸ்கூல் இன்டர் ஆஃபீஸ் பேப்பர் மெயில் சிஸ்டம். ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸில் போனால் ஒரு டைப்ரைட்டர் இருக்கிறோம். அந்த டைப்ரைட்டர் செக்ரட்டரி எடுத்து பேப்பர் போடுவாங்க, மெமோ டைப் பண்ணுவாங்க, இன்டர் ஆஃபீஸ் மெமோ, டு, ஃப்ரம், சப்ஜெக்ட். சம்டைம்ஸ் கார்பன் பேப்பர் எடுத்து போடுவாங்க. அந்த கார்பன் பேப்பர் இன்னொரு பேப்பர் போடுவாங்க, அது கார்பன் காப்பி பண்ணுவாங்க, சிசி. சம்டைம்ஸ் கார்பன் காப்பி, பிளைண்ட் கார்பன் காப்பி பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம். அவங்க டெஸ்கில் இன் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், இன்னொரு பாக்ஸ் அவுட் பாக்ஸ்ன்னு இருக்கும், டிராஃப்ட்ஸ்ன்னு இருக்கும் ஒரு ஃபோல்டர். அவங்க பின்னாடி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அட்ரஸ் புக் இருக்கும். அந்த காலத்தில் எவ்ரி டாக்டர்ஸ் அட்ரஸ் புக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல் இன்டர் ஆஃபீஸ் மெயில் சிஸ்டம் ஒரு 1000 ஆஃபீஸை இது இப்படி ரெப்ளிகேட் பண்ணி அப்படி தான் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பண்ணாங்க. அந்த காலத்தில் SMS இல்லை, செல்ஃபோன் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டர் இல்லை. 2 கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஃபோன் மெயில் சிஸ்டம் அண்ட் இந்த இன்டர் ஆஃபீஸ் மெயில் சிஸ்டம். ஸோ இந்த குரு மென்டார் என்கிட்ட சொன்னார், சிவா, நோ ஒன் prior to 1970s இது எலக்ட்ரானிக் வெர்ஷனில் போடல, அதான் என்கிட்ட சேலஞ்ச் கொடுத்தாரு. ஸோ அந்த சேலஞ்ச் எடுத்து நான் அந்த என்டையர் சிஸ்டம், இது ஒரு 100 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. நாட் ஓன்லி இன்பாக்ஸ், அவுட் பாக்ஸ், இது மாதிரி ஒரு 100 ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அந்த என்டையர் சிஸ்டம் நான் ஒரு லிஸ்ட்டை பண்ணேன் முதல்ல. அந்த 14 இயர்ஸ் ஓல்ல, பிகாஸ் அவர் நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாரு. நான் ஆஃபீஸ் போய் ஒரு லிஸ்ட் பண்ணேன். அந்த லிஸ்ட் பண்ணிவிட்டு அது எலக்ட்ரானிக் வெர்ஷனை convert பண்ணிட்டேன் into the Fortran 4 programming language. Because on the summer before, now I was accepted to a university to learn 7 computer programming language. 40 people தான் select பண்ணாங்க. நான் தான் only Indian and the Tamil. So அந்த experience யூஸ் பண்ணி இந்த entire electronic version of the office system பண்ணேன். அந்த சிஸ்டம் I called email, EMAIL. அந்த entire system 50,000 50,000 கோட் லைன்ஸ் பண்ணேன். அண்ட் அதை பண்ணிவிட்டு அந்த ஹோல் யூனிவர்சிட்டி யூஸ் பண்ணாங்க, ஆல் த பீப்புள். நானே ட்ரெயின் பண்ணுவேன். அந்த இம்பார்ட்டன்ஸ் திங் இந்த டாக்டர் மைக்கேல்சன் என்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். ஹி டிடன்ட் ட்ரீட் மீ லைக் அ குழந்தை. ஐ வுட் கோ டு ஒர்க் எவ்ரி டே 8, 12, 15 hours ஒர்க் பண்ணுவேன்.
high school இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்க. So I think the major point is the email was invented by a 14-year-old Indian Tamilian working in a small school in Newark, New Jersey. அந்த காரணம் வந்து ஃப்ரீடம், ப்ராப்பர் பேரண்ட்ஸ், ஒரு நல்ல குரு. ஓகே. ஸோ இப்போ இந்த இமெயில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸ் லெவலில் இன்டர் ஆஃபீஸ் மெமோ இதை கொடுக்கறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு ஐகானாக டெவலப் ஆகிற நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி மாறிச்சு சார்? ஆமாம். ஸோ தி இன்டர் ஆஃபீஸ் மெமோ சிஸ்டம். ஸோ அது வந்து 1978 கண்டுபிடிச்சேன். 1978 முடிச்ச அப்புறம் ஐ கண்டினியூட் ஒர்க்கிங் ஆன் இட். இன்னும் இவால்வ் பண்ணேன். என்ன ஆகிட்டு தெரியுமா, 1981 ஐ வாஸ் அக்செப்டட் MIT டு கோ டு ஸ்கூல். பட் இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து அந்த காலத்தில் இந்த சாஃப்ட்வேர் யாருக்கும் தெரியாது அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு. யாருக்கு US பேட்டன்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேரை ரெக்கக்னைஸ் பண்ணல. ஓன்லி 1994 தான் சாஃப்ட்வேர் பேட்டன்ஸாக அலோவ் பண்ணாங்க. ஸோ 1980 ஒரு லா பாஸ் பண்ணாங்க, சாஃப்ட்வேரை காப்பி ரைட் பண்ணலாம். சரி, US காப்பி ரைட். ஸோ 1981 நான் நானே அப்ளை பண்ண, லாயர் ஒன்றும் இல்லை. அண்ட் 1982 அஃபிஷியல் காப்பிரைட் வாஸ் இஷ்யூட். ஸோ அந்த ரீசன் எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் தெரியுமா, இட் வாஸ் ஓன்லி 1982 the copyright was issued for email, but according to the copyright law 78 since I used the term email it was supported at the registration formality. So அது முடிச்ச அப்புறம் 1984 other people started creating the same kind of concept I had. Eudora then came in the Lotus Notes 90s la, then Hotmail in 93, Google Mail. But and the programs எல்லாம் பார்த்தனா the same features, and the features வந்து in the inter-office memo system, inbox, outbox, address book. So some people confusion வந்து is email சும்மா exchange of text messages. Email வந்து SMS இல்ல, email is this inter-office mail system. So அந்த evolution பார்த்தனா email will be there for a long time. எதுக்கு தெரியுமா, because email is a formal type of business communication. As long as there's businesses, as long as there's formal communication, email will exist in some form or another. But SMS, text messaging are more informal messaging. In the Facebook wall post எல்லாம் community messaging. So இந்த மாதிரி 3 different types of messaging இருக்கு. Email, formal messaging, short messaging, SMS, and community messaging in the Facebook wall posts. ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ல நிறைய டெக்னாலஜி மாறி வந்து லோட்டஸ் நோட்லாம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணாலும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஃபோர்டான் ஒரு ப்ரிமிட்டிவ் இதை வச்சு இந்த சிஸ்டம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால உங்களால் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடிஞ்சு. So see, Fortran was actually a very sophisticated language. And the 50,000 lines of code was a enterprise class system. And the 3 campuses use பண்ணாங்க. Only for example, Gmail 2000 பார்த்தனா some of the features in Gmail were only added years later. So and the 1978 system was a very sophisticated system. So the entire basis of the system is the inter-office mail system. So adu pathana email has still stayed the same throughout that. We call it different things. Just like the Wright brothers anga plane create panang but still has wings, some motional propulsion ella, seats ella different, right? Correct. But the basic core inter-office mail system electronic version is the same. நெக்ஸ்ட் ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சார், மருத்துவ விஷயங்களில் உங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வெளியில் நீங்கள் படித்ததுனால தான் 2 விஷயங்களையும் சேர்த்து உங்களால் பேரலாக படிக்க முடிச்சிச்சுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. பட் பேசிக்காக நம்மளுடைய இந்தியன் மெடிசன், சித்தா இது சார்ந்த ஆராய்ச்சிகள்லையும் நீங்கள் அதிகமாக ஈடுபடுறீங்க. ஸோ இதுக்கான ஒரு நோக்கம், எண்ணம் எதில் எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஆமாம். ஸோ ஃபண்டமெண்டலி நான் வந்து சிஸ்டம் சயின்டிஸ்ட். ஸோ இமெயில் இஸ் ஒரு சிஸ்டம், சரியா? பட் எனக்கு நம்பர் 1 மோட்டிவேஷன் ஃபார் ஈவன் அந்த இமெயில் வாஸ் இன்வென்டட் ஒரு மெடிக்கல் ஸ்கூலில். எதுக்கு நான் மெடிக்கல் ஸ்கூல் போனேன் தெரியுமா? பிகாஸ் 6 வயசில் நான் வந்து பாம்பேல தான் பிறந்தேன். பட் மோஸ்ட் ஆஃப் மை டைம் நான் வந்து ராஜபாளையம் ஒரு மௌஹூர் வில்லேஜில் தான் இருப்பேன். எங்கள் பாட்டியமாக ஒரு ஃபார்மர்ஸ். எங்கள் பாட்டி 16 hour days ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து யோகிஸ்ட்னு இந்த சித்த வைத்தியம் படித்தாங்க. ஸோ நான் சின்ன பயலில் ஐ யூஸ் டு வாட்ச் எங்கள் பாட்டி பீப்புள் வுட் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க மூஞ்ச பார்த்து சொல்வாங்க உடலில் என்ன வைத்தியம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஃபேஸை பார்த்து பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி வியாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரீகிங். அதான் வந்து நம்ம சித்தா சிஸ்டம். நம்ம சித்தா சிஸ்டம் இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஹெர்ப்ஸ்.
but it included herbs, it included use of music, visual, mantras, kalari, all these different systems. Ayurveda is a very small piece of Siddha. So in the system, and I was very intrigued by studying. So US la vandappa I wanted to actually be a doctor. But எனக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் என்னது தெரியுமா? I didn't like நம்ம இந்த வெஸ்டர்ன் மெடிசன். சும்மா மருந்துகள் கொடுக்குறாங்க, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு மனசில் அது பிடிக்கல. ஸோ அதுக்கெலாம் I wanted to study more systems. So in the email system was a way of understanding systems. MIT la vandappa electrical system study panna, electrical engineering, because the body is electrical system. Then mechanical engineering masters panna MIT la, because body is a mechanical system. Architecture and visual studies, because that is a visual system. 2003 la தான் ஒரு opportunity வந்துச்சு. அப்பதான் ஒரு 6 company start பண்ண, நிறைய inventions பண்ணிருந்தேன். அப்பதான் திருப்பி MITக்கு வந்தேன். ஒரு new field வந்துச்சு called systems biology. 2003 new field. அந்த ஃபீல்டு வந்து நம்ம சித்த வைத்தியம் மாதிரி இந்த வெஸ்டர்ன் பயாலஜி ஐடியா வந்து த ஹோல் பாடியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராப்ளம் வெஸ்டர்ன் மெடிசன் வந்து சின்ன சின்ன பீசஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு டாக்டருக்கு ப்ராப்ளம் போனோன்னா சைக்காலஜிஸ்ட்டை போய் பாரு, அவர் ஒரு வைத்தியம் கொடுப்பாரு. இந்த எண்டோக்ரினாலஜிஸ்ட்டை போய் பாரு, டிஃப்ரெண்ட் வைத்தியம் கொடுப்பாரு. நெஃப்ராலஜிஸ்ட்டை போய் பாரு. அதான் ப்ராப்ளம் வித் வெஸ்டர்ன் மெடிசன், டூ மச் ஸ்பெஷலைசேஷன். So systems biology idea was whole body understand பண்ணணும். But இதான் நம்ம சித்தாஸ் already did 5,000 years ago. So அதை முடிச்சுட்டு then I went back to India 2009 and I studied in the Siddha again, but Western perspective la. சரி. So my entire goal is understanding systems, but நம்ம ஈஸ்ட் வெஸ்ட்டை லிங்க் பண்ணனா நம்ம சித்தா வைத்தியம் உலகத்தையே கொண்டு வரலாம். ப்ராப்ளம் இஸ் நம்ம சித்தா வைத்தியம் ஆஃப்டர் இந்த பிரிட்டிஷ் கொலோனியலிசம் எல்லாம் சப்ரெஸ்டாக இருந்திருக்கு. ஸோ என் மிஷன் வந்து நம்ம சித்தா தமிழ் சிஸ்டம்ஸ் ஆஃப் சயின்ஸை we need to bring out to the world. நிச்சயமா சார். இப்போ இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட இந்த விஷயத்தை நம்ம பேசலாம் சார். ஏன்னா சித்தா தான் வந்து எல்லாத்துக்கும் பேஸ்ன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய ஆராய்ச்சிகள் நீங்க பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. சித்தால ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லேட்டஸ்ட் இந்த வெஸ்டர்ன் மெடிசினோட கோரிலேட் பண்ணி நீங்க அதை ஸ்டடி பண்றேன்னு சொல்றீங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த ஒரு வியாதிக்கு இதுல இந்த மாதிரி ஒரு மெடிசன் இருந்தது, அது இதோட லிங்க் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? ஆமா. ஸோ ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மஞ்சள் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம சித்தா வைத்தியம்ல ஸ்டடி பண்ண கிளியராக சொல்லியிருக்காங்க ஒரு 5,000 இயர்ஸ் இந்த மஞ்சள் வந்து லிவருக்கு எக்ஸலண்ட், இந்த லிவர் டிசீஸ். இப்போ வந்து ஏஷியாவில் பார்த்தோன்னா இப்போ நம்ம யூஎஸ்ல வந்து நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் வந்து ஹார்ட் டிசீஸ். ஏஷியாவில் பார்த்தோன்னா சைனா, இந்தியா, மலேசியா, இந்த ஹோல் ஏஷியாவில் பார்த்தோன்னா நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் வந்து லிவர் கேன்சர். பட் இந்தியாவில் வந்து 1/3 லெஸ் லிவர் கேன்சர், 1/3 லெஸ் லிவர் கேன்சர். அது எதுக்கு தெரியுமா? இந்த மஞ்சள் எடுக்கிறோம். ஸோ அதான் எபிடெமியாலஜிக்கல் ஸ்டடிஸ் இது ஷோ பண்ணியிருக்கு. பட் நம்ம சித்தா வைத்தியம்ல கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த மஞ்சள் வந்து ப்ரொடெக்ட்ஸ் த லிவர். ஓகே, அது 5,000 இயர்ஸ். இப்போ மோஸ்ட் ரீசென்ட்லி இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷம் நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் மெடிசன்ல. நியர்லி ஒரு 5,000 பேப்பர்ஸ் வந்திருக்கு. அதில் கிளியராக ப்ரூவ் பண்ணுறேன் now at the molecular level பயாலஜியில் தட் மஞ்சள் எடுத்தானா அது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து கர்க்யூமின். அந்த கர்க்யூமின் வந்து நிறைய இந்த ரியாக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணுற, இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுற, லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுற. ஸோ 5,000 பேப்பர்ஸ் அது சேம் திங் நம்ம 5,000 இயர்ஸ் ago சித்தர் சொன்னாங்க ப்ரூவ் ஆறு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த மஞ்சள்ஸ் ப்ரொடெக்ஷன் நம்ம ஹோல் பாடிக்கு. அதுக்காக மஞ்சள் எல்லாம் நம்ம கரீஸ்ல எல்லாம் இருக்குல்ல. இப்போ சித்தா மெடிசன் அப்படின்னா இதுல எதெல்லாம் அடங்குது சார்? As a system. So as a system, one இது வந்து நம்ம யோகா ஆசனாஸ். இந்த யோகா இருக்குல்ல, அந்த ஆசனாஸ் are just one piece. நம்ம ஹோல் சக்ரா சிஸ்டம் அது சித்தா சிஸ்டம். எந்த சக்ரா ஃபார் எந்த மாதிரி ஆர்கன்ஸ், எந்த மாதிரி சிஸ்டம். தேர்ட் வந்து இந்த சுரத் சப்த யோகா, இந்த சவுண்ட் யோகா, அது வந்து சித்தால தான் வந்திருக்கு. ஃபோர்த் வந்து இந்த ஹெர்ப்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம சித்தர்ஸ் வந்து ஒரு ஹெர்பை கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் மஞ்சளை கொடுக்க மாட்டாங்க. அந்த மஞ்சளை வந்து டிஃப்ரெண்ட் ஹெர்ப்ஸை மிக்ஸ் பண்ணுவாங்க. டுடே we call it multi combination drugs. அது எதுக்கு தெரியுமா? ஒரு ட்ரக்கை கொடுத்தா நான் டாக்ஸிக்காக இருக்கும், அதுக்கு தான் சித்தர்ஸ் ஸ்மால் அமௌண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஏரியா வந்து நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ். இந்த கம்ப்ளீட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அது ஆல் கேம் ஃப்ரம் தட்ஸ் a complete சித்தா சிஸ்டம். ஆல்சோ இப்போ ஒரு பெரிய ஃபீல்டு வந்திருக்கு வெஸ்ட் கால் நானோ டெக்னாலஜின்ட்டு, ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். இப்போ இந்த வெஸ்டர்ன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் நம்ம சித்தா அட்டாக் பண்ணியிருக்காங்க ஹெவி மெட்டல்ஸ்.
இது வந்து பயம் காட்டிருக்கேன், பட் அது வந்து ட்ரூத்ஃபுல்லாக நம்ம சித்தா மெடிசன் பார்த்தோன்னா நானோ டெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மர்க்கரி, ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கோல்டு இதான் கொடுப்பாங்க. அது வந்து ஆக்சுவலி வெரி பெனிஃபிஷியல். நிறைய மர்க்கரி எடுத்தோன்னா இட் வில் பி டாக்ஸிக். ஸ்மால் particles of mercury எடுத்தனா it's actually beneficial for the brain. Small particles of arsenic is good for the heart. So இது மாதிரி நிறைய systems இருந்துச்சு within the Siddha system. It's unified system of science. இளம் அறிஞரா, தமிழரா, இமெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய சாதனையை உருவாக்கியிருக்கீங்க. டெக்னாலஜியில் என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிடைச்சதுன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை படிக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் சிஸ்டம் சயின்டிஸ்ட், மின்னஞ்சல் கண்டுபிடிச்ச தமிழர் திரு சிவ ஐயாதுரை அவர்கள் கிட்ட அவருடைய ஆராய்ச்சி சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னும் போது, ஈவன் இப்போ மஞ்சளை கூட எடுத்துட்டிங்கனாக்கா பேட்டன்ட் பண்ணாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் சித்தால இன்னும் இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ இதெல்லாம் இப்படி ஒழுங்குமுறை பண்ணி இது நம்மளோட மெடிசன் கொண்டு வரதுக்கு ஏதான வழிகள் இருக்கு? ஆமாம். ஸோ அதான் ஒன் ஆஃப் மை லைஃப் மிஷனு. ஸோ நம்பர் ஒன் திங் வந்து இந்த சித்தாவை இப்போ மாடர்ன் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்பர் ஒன். அதர்வைஸ் நம்ம லாங்குவேஜ்ல வச்சுட்டு இருக்கோம். சீக்ரெட் டூ மச் இருக்கு. இப்போ ஆர்டார் கேட்டேன் எது வாத்தா பித்தா காஃபா, யாருக்கு தெரியல அந்த சயின்டிஃபிக் மீனிங். அந்த மீனிங்கை நான் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஹோல் நியூ இங்கிலீஷ் லாங்குவேஜில் சித்தா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ த வெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அதான் சிஸ்டம்ஸ் ஹெல்த் ஒரு நியூ கோர்ஸ் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ஒன் வந்து நம்ம நாலேஜ் வெளியில் கொண்டு வரணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, tamilnadu.com நான் 1993 டெவலப் பண்ணேன். நானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அந்த tamilnadu.com வெப்சைட்ல சித்தா கரிக்குலம் ஆஃபர் பண்ண போறேன். ஸோ ப்ராப்ளம் இஸ் சித்தா வந்து யாருக்கும் தெரியல எங்க புக்ஸ் கரிக்குலம். அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கரிக்குலம் ஆன்லைன்ல போட போறோம். நம்பர் டூ. தேர்ட், இது வந்து இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க எப்படி இந்த மெடிசன்ஸ் ஒர்க் பண்ணுறது. இப்போ சித்த வைத்தியம் பார்த்தா நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நியூ டெக்னாலஜி நான் MITயில் ரீசர்ச்சில் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன், கால் சைட்டோசால்வ். அந்த டெக்னாலஜி வந்து இந்த ஹோல் பாடியை ஒரு செல்லை வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம் கம்ப்யூட்டரில், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை. அந்த இட்ஸ் எலக்ட்ரானிக் வெர்ஷன் ஆஃப் த ஹியூமன் பாடி. அதை யூஸ் பண்ணி நம்ம சித்த வைத்தியம் கம்ப்யூட்டரில் டெஸ்ட் பண்ணி ஷோ பண்ணலாம் எப்படி நம்ம சித்த வைத்தியம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அதை எப்படி வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரி சயின்டிஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு நம்ம சித்த வைத்தியம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ சம்மரி வந்து கோர்ஸ்வேர், ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டி ஃபார் சித்தா. அண்ட் தேர்ட் திங் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம சித்த வைத்தியம் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பற்றி பேசும்போது இந்த சைட்டோசால்வ்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், அதனாலே என்னன்னு தெரியணும், அது மூலமாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்கன்றதையும் தெரியப்படுத்தணும். சரி, பிகாஸ் இப்போ வந்து நம்ம இந்த வெஸ்டர்ன் மெடிசனை பார்த்தோன்னா ஒரு மருந்து கிரியேட் பண்ண கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ட்ரக் டெவலப்மெண்ட்னா 13 வருஷம் எடுக்குது. ஸோ ட்ரக்கை டிஸ்கவர் பண்ணுறாங்க லேபரட்டரியில், டெஸ்ட் டியூப்ல முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, தென் நிறைய மிருகத்தை கொல்வாங்க, இந்த பன்னிகள் எலியெல்லாம் கொல்வாங்க. அது ஒரு 4 years பண்ணுவாங்க. அது முடிச்ச அப்புறம் தென் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போடுவாங்க, ஸ்மால் செட் ஆஃப் ஹியூமன்ஸ். அப்படிதான் இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் 13 years எடுக்குது, $5 billion. ஓகே, நவ் அந்த ட்ரக் டிஸ்கவர் பண்ணுறாங்களா வெஸ்டர்ன் சிஸ்டம், இந்த டே அந்த ட்ரக் டிஸ்கவர் அவங்க பேட்டன்ட் பண்ணுவாங்க. பேட்டன்ட் வந்து only 20 years. ஸோ 13 years எடுத்தானா 7 years தான் பேட்டன்ட் ரிமைனிங். ஸோ அதுக்கு தான் அந்த ட்ரக் கம்பெனிஸ் அந்த 5 billion திருப்பி கிடைக்க நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கு. அதுக்கு தான் நம்ம ஏழகத்துக்கெல்லாம் ட்ரக் வெரி எக்ஸ்பென்சிவ். நான் அந்த சிஸ்டமை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணேன், இன்னொரு சிஸ்டம் ட்ரக் டெவலப்மெண்ட் சிஸ்டம். இது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் சிஸ்டம் இன் மெனி வைஸ். பிகாஸ் டூ மச் மணி, நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ 2003 when I came back to MIT, the new approach is using nama siddha philosophies and drug combinations. See, one drug கொடுத்தா toxic.
சின்ன லெஸ் குவான்டிட்டி கொடுத்து கம்பைன் பண்ணனா இன்க்ரீஸ்ட் எஃபிகசி லோவர் டாக்ஸிசிட்டி. அதான் நம்ம சித்தா ஃபிலாசபி. அது எப்படி பண்ணணும்? ஸோ அதுக்கு தான் ஒரு நியூ டெக்னாலஜி நான் டெவலப் பண்ண ஃபார் சைட்டோசால். இப்போ பாடியில் வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாடல் பண்ணானா தென் நம்ம ஹோல் பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் சயின்டிஃபிக்காக. ஸோ சைட்டோசால் ஒரு நியூ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ளஸ் பயாலஜி மிக்ஸ் பண்ண. அதை மிக்ஸ் பண்ணி சைட்டோசால் ஒரு நியூ டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ சைட்டோசாலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ மல்டி காம்பினேஷன் ட்ரக் டெஸ்ட் பண்ணலாம் அண்ட் மிருகத்தை கொல்ல வேண்டாம். ஸோ தட் மீன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 13 years அட்லீஸ்ட் ஒரு half time பண்ணிடலாம், which means lower the cost of drugs. அதான் சைட்டோசால். தி குட் நியூஸ் இஸ் ஒரு 4 weeks ago நாங்களே இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்குல்ல, ஒரு ரொம்ப வெரி பேட் கேன்சர், அதை இந்த சைட்டோசாலை யூஸ் பண்ணி மாடல் பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டரில். அந்த கம்ப்யூட்டர் மாடலை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மல்டி காம்பினேஷன் ட்ரக் நாங்களே டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து FDA எங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கு டு கோ டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நவ். அண்ட் இது வந்து 2 வருஷத்துலாம் பண்ணியிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் நார்மலி ஒரு 5 years எடுக்கும் just to get a clinical approval. So இது ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி டு லோவர் ட்ரக் காஸ்ட். ஏழைகளுக்கு எல்லாம் நான் ட்ரக் மெடிசனை கீழே கொண்டு வரலாம். இன் அடிஷன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம சித்த வைத்தியம் எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், அது ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ட்ரக்ஸ் இல்லை, இட்ஸ் நார்மல் ஹெர்ப்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சார்? ஒரு பேட்டன் பண்ணணும், ஒரு விஷயத்துக்கு R&D நம்ம பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வெளியில ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது சில ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிஃபோர் கிவிங் டு ஹியூமன் அனிமல் வச்சு டெஸ்ட் பண்ணணுங்கிறதும் ஒரு ரூல் தானே. இப்போ அது இல்லாம நம்ம பண்ணும்போது இதுக்கான அப்ரூவல் கிடைக்குதா சார்? ஆமா. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட், வெரி நல்ல கொஸ்டினிங். இப்போ த ரூல் இஸ் தட் animal testing பண்ணணும் before you go to human. நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு லேப்ல animal they'll test some animals. சரி, அது ஒரு பீஸ் ஆஃப் ரியாக்ஷன் பப்ளிஷ் பண்ண. இன்னொரு லேப்ல animals டெஸ்ட் பண்றாங்க. நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? அந்த ரிசர்ச் எல்லாம் எடுத்து கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணி கம்ப்யூட்டர்ல மாடல் பண்றோம். அப்படி பார்த்தா அந்த மாடலிங் இஸ் கம்மிங் ஆல்ரெடி ஃப்ரம் animal research. Okay. You see, but நாங்க வந்து அந்த ரிசர்ச்சை கம்பைன் பண்ணி ஒரு நியூ மாடலை கிரியேட் பண்றோம். எங்க ஆர்குமெண்ட் வந்து எதுக்கு இன்னும் கொஞ்சம் மிருகத்தை கொல்லணும், யூ ஆல்ரெடி கில்ட் நிறைய அனிமல்ஸ்லாம். அந்த மாடலை யூஸ் பண்ணி because each of the model is coming from animal testing. There's no reason to do it again. So the FDA has agreed philosophically with our approach. MIT la வந்து நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க. You have been trained so many people here. இதுக்கு வந்து நம்மளோட இந்தியன் அகாடமிக்ல வந்து ஒரு சிலபல் இன்னும் ஃபாலோ பண்றாங்க. நீங்க அதை தாண்டி வெளிநாட்டுல போயிட்டு நிறைய விஷயங்களை பிராக்டிக்கலா கத்துக்கிட்டு வந்ததுனால இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஏதாவது ஸ்பெஷலைஸ்டா பண்ண முடிஞ்சுச்சா சார்? I think number one thing வந்து I'm a little bit unique in the sense I see typically பார்த்தா ஒரு student will go to high school, then they'll do 4 years bachelor's, then they'll do masters and PhD. ஒரு straight path தான் follow பண்ணுவாங்க. But I didn't follow that path. I did, very early age, like high school almost முடிச்சிட்டேன், university போனேன், பிற email கண்டுபிடிச்சேன், then MIT வந்தேன், then ஒரு company start பண்ணேன் after MIT, then திருப்பி MITக்கு வந்தேன், 2 masters பண்ணேன், then இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண கால்ட் எக்கோ மேல்ன்ட்டு, தென் அதை முடிச்சுட்டு திருப்பி MIT வந்த 40 years old. ஸோ நான் வந்து இன் அண்ட் அவுட் போயிட்டு இருக்கேன், நான் ரூலே ஃபாலோ பண்ணல. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் இந்தியாவில் யூஎஸ்ல வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீடம்னா பேரண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ். இந்தியாவில் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் ரன் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் மாதிரி +2 then this மேரேஜ், இப்படி ஒரு linear system ஃபாலோ பண்றோம். அது வந்து நல்லது if you want to follow நம்ம old British colonial system. சரியா? See, நம்ம வந்து we're still under British colonial system of thinking, because you have to do A, then you have to do B, then you have to do C. அது வந்து நல்லது if you want to create ஒரு robots மாதிரி. But in the modern world வந்து அந்த system is not innovative. So நம்ம educational system நம்ம parents வந்து encourage பண்ணணும். Students if they want to do +2, let's say go start a business, come back, அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம் கொடுத்தானா நம்ம யங் பீப்புள் வந்து அவங்களுக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு நான் நிறைய காலேஜில் இப்போ பேசிகிட்டு இருந்திருக்கேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க பேரண்ட்ஸே என்ன பயம் பண்றாங்க, ஒரு பேரண்ட்ஸ் நிறைய ப்ரெஷர் போடுறாங்க, நீ +2 இயர்ஸுக்கு ஜாப் கிடைக்கல.
ஸோ அதுக்கு ஒரு நியூ ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது சொல்லிட்டு அது வந்து இனோவேஷன் கார்ப்ஸ்ன்ட்டு ஒரு நியூ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் வியூ வந்து அந்த 14-year-old பாய் ஹூ கிரியேட்டட் இமெயில் அந்த 3 கண்டிஷன்ஸ் சொன்னல. நம்பர் 1 நல்ல பேரண்ட் சப்போர்ட், ஒரு குரு அண்ட் ஃப்ரீடம். அந்த சேம் கண்டிஷன்ஸ் திருப்பி இந்தியாவுக்கு மை கோல் இஸ் டு பிரிங் தட் டு தி எஜுகேஷனல் 14 through 17-year-old and 18 through 21. Innovation Corps is we're going to encourage in the young people to come up with an idea. If they have an idea, website innovationcorps.org la poi they can fill out a simple application. அவங்க என்ன ஐடியா, எப்படி இந்த ஐடியா ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், or anyone கஸ்டமர் இருக்கா, நல்ல ஐடியானா we will give கொஞ்சம் மணி கொடுப்போம், plus legal support கொடுப்போம். Harvard trained lawyers are going to help us in India. Trademark, patent எல்லாம் அந்த ஐடியா ப்ராப்பரா, ப்ளஸ் அக்கௌண்டிங் சப்போர்ட் கொடுப்போம், ப்ளஸ் ஒரு நல்ல குருவும் கொடுப்போம் அந்த பர்டிகுலர் ஏரியா. இந்த 4 things அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தா now he has support and confidence. அவங்க ஐடியா வந்து they can take to a proper business in 1 year. So இது வந்து educational colleges are now wanting to support this innovation core Indiaல. So இன்னொரு alternate type of parallel education system innovation corps support பண்ண போறோம். So எங்க goal வந்து ஒரு 1 year from now we want 12 more Shivas. 12 more people who can also be the heroes of நம்ம Tamil and Indian people, to also young people அவங்களே prove பண்ணணும் without that much government support, without that much outside support, நம்ம local support வச்சு they can come up. That is the goal in the Innovation Corps. சார், நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் பார்த்தோம். என்ன மாதிரி ஒரு அகாடமிக்ல ஒரு எஜுகேஷன்ல என்ன மாற்றம் தேவைப்படுதுன்றதும் நீங்க சொன்னீங்க. ஒரு இளம் அறிஞரா வரணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவிகள் பண்றதுன்றதும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைவா உங்களோட ஒரு புதிய கண்டுபிடிப்பை பத்தின ஒரு விஷயத்தோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க, நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஒரு இன்டெலெக்சுவலா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டியா இருக்கட்டும், ஒரு சோபர் ஒரு பர்சன் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஹெரிடிட்டரி, அவங்களோட மரபு ரீதியா அவங்க இப்படி இருக்கிறதுனால அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. பட் அப்படியே இல்லை, அதை மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னு உங்களோட ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கீங்க. அந்த ஆராய்ச்சி பத்தி சொல்லுங்க சார். ஆமா, இப்போ வந்து நான் வந்து ஒரு சிஸ்டம்ஸ் பயாலஜிஸ்ட். நான் பயாலஜியை நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஆல்சோ நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸையும் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்போ ஹிஸ்டரியை பார்த்தானா ஒரு குரூப் இந்த ப்ரீஸ்ட்ஹுட் மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸ்ட் சிஸ்டம், கிளாஸ் சிஸ்டம் வந்து அந்த என்டையர் பேசிஸ் இஸ் based on saying இந்த ஹெரிட்டட் இந்த ஜெனட்டிக்ஸ் இருந்தானா நீ யோக்கியம், ஒரு இந்த ஜெனட்டிக்ஸ் இருந்தா நீ வந்து ஸ்டூபிட் ஃபெலோ. இந்த சிஸ்டம் வந்து ஆல்சோ நம்ம வெஸ்டர்ன் பயாலஜியும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த ஜெனட்டிக்ஸ்னா இப்படி தான் இருப்பீங்க. பட் ஒரு 5 years ago 10 years ஒரு ரீசன்ட் ரீசர்ச் வந்திருக்கு. அந்த ரீசர்ச் என்ன ஷோ பண்ணியிருக்கு தெரியுமா? இப்போ அவுட் சைட் கண்டிஷன்ஸ், என்வாயர்மெண்ட், வாட் வி ஈட், என்ன வாட் வி திங்க், நம்ம தாட்ஸே actually change the genetics. ஒரு famous experiment 2 groups of mice எலி கூட பண்ணாங்க. அந்த experiment has shown அந்த experiment ஒரு angry group of mice எடுத்தாங்க, கோவம் mice, and ஒரு happy mice. இந்த கோவம் miceல இருந்து ஒரு puppy எடுத்தாங்க. அது வந்து அந்த ஹாப்பி மைஸ் மதர்ட்ட கொடுத்தாங்க. சரி, இதுக்கு வந்து கோவம் மைஸ் ஜெனட்டிக்ஸ் இருக்கு. பட் அந்த மைஸ் வந்து க்ரோ பண்ணி இந்த ஹாப்பி மைஸ் அது வந்து கோவம் இல்லை, நல்ல மைஸ் ஆயிட்டு. அண்ட் அதோட சில்ட்ரன் ஆல்சோ ஒரு ஹாப்பி மைஸ். அது எப்படி ஆச்சு தெரியுமா? அந்த ஹாப்பி மைஸ் வந்து அந்த மவுஸை வந்து லிக் பண்ணணும். எப்படி I don't know how you say that in Tamil. And that made the mouse happier and changed the genetics. The point வந்து the external conditions change the genetics. It's a revolutionary idea. It's called the epigenetics. Not genetics, epigenetics. So this means that what we tell our kids, if you tell your kid you're stupid, he'll become stupid because it will affect his brain, which will affect molecular reactions. If you tell your kid he's smart, it'll have a different effect. So the environmental conditions completely can turn on and turn off genes. It's a very revolutionary discovery. So அதான் வந்திருக்கு in the whole field called epigenetics. So அதுக்கு தான் என் ஸ்லோகன் வந்து innovation anytime, any place by anyone. You see, on the 14-year-old boy, Tamil immigrant, 1978, created email because the conditions were right. Correct. You see, this is what we need now. Just saying that only 5 people at IIT, 10 people at MIT, or 20 people at Silicon Valley are the smart people
is not going to work anymore. நம்ம revolution occur பண்ண all over the world because the world now needs 1.8 billion new jobs. இது ஒரு fact. இது எப்படி job creation வரப்போகுது? Through innovation. எப்படி innovation வரப்போகுது? Through supporting நம்ம young youth and letting them turn on their genes. So innovation anytime, any place, by anybody is what we need. That means we cannot have this caste system, and the class system alone cannot exist if we're going to have innovation. நிச்சயமா சார். மரபு ரீதியான ஒரு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் நல்லவராக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவங்களோட பூர்வீகம், அவங்களோட பரம்பரை, இதை தாண்டி இப்போ வெளிப்புற சூழ்நிலை நல்லா இருந்தா, கூட இருக்கிறவங்க வந்து அனுசரணையா நல்லா இருந்தா நல்ல ஒரு அறிஞனை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சார். ஒரு 14 வயசுல ஒரு இளம் அறிஞரா இமெயில்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச ஒரு சாதனையாளரா, தமிழரா உங்களை எங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்று உங்களோட அனுபவங்கள் முழுவதையும் எங்க நேயர்களோட பகிர்ந்து வச்சதுல எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.